தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் எனது அத்தை கனிமொழி கருணாநிதியை 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். எதிர்த்து நிற்கும் வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி அண்ணா நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமையில் திமுகவினர் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் வரவேற்றனர். பின்னர் அவர் பேசும்பொழுது இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறி பேசத் தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின், வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்கள் என்று கேட்க வந்தேன். ஆனால் தூத்துக்குடி வந்து பார்த்தால் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றது போல் அவ்வளவு வரவேற்பு. கடந்த 19 நாட்களாக தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றேன். இன்று தூத்துக்குடி முடித்துவிட்டு சென்னை செல்கின்றேன். நான் செல்லவில்லை என்றால் வீட்டுக்கே என்னை அடையாளம் தெரியாமல் ஆகிவிடும் என்றார். ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சாரம் செய்யும் பொழுது வேட்பாளரை பார்த்து கலைஞரின் ஆசி பெற்று வேட்பாளர் என்று சொல்வேன். ஆனால் தூத்துக்குடியை பொறுத்தவரையில் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த தொகுதியில் நிற்பதே கலைஞர் தான். தூத்துக்குடி தொகுதியில் நிற்கும் வேட்பாளர் கலைஞரின் மகளும் தமிழக முதல்வரின் தங்கையும் எனது அத்தையுமான கனிமொழி அவர்களை குறைந்தது 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும். கனிமொழி எம்பியை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க செய்து துண்டு காணும் துணியை காணும் என்று ஓட செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அமைச்சர் கீதா ஜீவன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதற்கு காரணம் மக்கள்தான். அதற்கு நன்றி சொல்கின்றேன். அதேபோல் கனிமொழி அவர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற கனிமொழி அவர்களை ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை இன்று முறைப்படி மூடப்பட்டிருப்பதற்கு காரணம் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். பொதுமக்கள் போராட்டத்தின் பொழுது துப்பாக்கிச் சூட்டினை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி என்றார். கடந்த டிசம்பர் மாதம் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மட்டும் 2000 கோடிக்கு மேல் தமிழக முதல்வர் ஒதுக்கி உதவி செய்தார். ஆனால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் வந்து பார்வையிட்டு சென்றதோடு சரி ஒரு உதவியும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா, மார்க்கண்டேயன், மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட துணை செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட பிரதிநிதி சக்திவேல், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன், கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி ரவீந்திரன், இளைஞர் அணி அமைப்பாளர் CM மதியழகன், அருண் சுந்தர், சூர்யா, மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி தியாகராஜன், நிர்மல்ராஜ், அன்னலட்சுமி, கோட்ராஜா, பகுதி செயலாளர்கள் ராமகிருஷ்ணன், ரவீந்திரன், ஜெயக்குமார், வட்டச் செயலாளர்கள் கதிரேசன், வழக்கறிஞர் சதீஷ்குமார், கங்கா ராஜேஷ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா மரக்கேர், துணைத் தலைவர் நவுரன் ஷஹாப்தீன், திரேஸ்புரம் மீராசா, காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முரளி, மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அகமது இக்பால், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட தலைவர் கிதர் பிஸ்மி, CPM மாநகர செயலாளர் முத்து, மதிமுக மகாராஜன் உள்ளிட்ட ஏராளமான திமுக கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரம்மாண்டமாக இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த உச்சி வெயிலில் பொருட்படுத்தாம இவர்கள் சிறப்பான எழுச்சியான அன்பான ஆர்வமான உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு 34 தொகுதி முடிச்சு நீங்க 35வது தொகுதி. நேற்று தென்காசியில முடிச்சுட்டு 19 நாள் நீங்க பிரச்சாரம் தூத்துக்குடிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நேற்று மாலை வந்து தூத்துக்குடியில உங்களை எல்லாம் சந்திச்சு தயவு செய்து 19ஆம் தேதி எல்லாரும் போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்கு போட்டுருங்க, வாக்கு பேசுங்க அப்படின்னு நான் கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்த பையன் தெரிஞ்சு ஏன்னா தேர்தல் முடிஞ்சு போச்சு, வெட்டி உறுதி செஞ்சுருவீங்க அப்படின்னு மனசுக்குமா தெரியுது. இதை முடிச்சு நான் சென்னைக்கு போனோம். நான் சென்னை வந்து கிளம்பி போது 19 நாள் ஆச்சு. இதுக்கு மேல போனா என் வீட்டுல எனக்கு அடையாளம் தெரியாது. வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன், யாரும் நீங்க கேட்பாங்க. அதனால இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு ஆர்வமான வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி கூட்டணி
வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய போட்டியே இல்ல ஏற்கனவே ஜெயிச்சாச்சு. போட்டியிடக்கூடிய நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் மற்ற தொகுதியெல்லாம் பேசும்போது வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர்னு சொல்லுவேன். ஆனா தூத்துக்குடியில நான் சொல்ல முடியாது. ஏன்னா கலைஞர் வேட்பாளர், கலைஞருடைய மனுவிலும் தான் வேட்பாளர். கலைஞருடைய அன்பு மகள், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அன்பு தங்கை, எனக்கு அன்பு அத்தை கனிமொழி கருணாநிதி அவங்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னத்துல வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை, இது பிரச்சார கூட்டம் கிடையாது, இது நன்றி அறிவிப்பு விழா. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒரே ஒரு சவால் வாக்குறுதி கொடுக்குறேன், குறைஞ்சது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்களா? வைக்க முடியுமா? இறக்கி வச்சிருங்க. இவ்வளவு சிறப்பான இந்த உச்சி வெயில், 12 மணி வெயில், இந்த உச்சி வெயில் பொருட்படுத்தாம இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான ஆரவாரமான உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு 34 தொகுதி முடிச்சு, நீங்க 35வது தொகுதி. நேற்று தென்காசியில முடிச்சுட்டு 19 நாள் நீங்க பிரச்சாரம் தூத்துக்குடிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு, நேற்று மாலை வந்து தூத்துக்குடியில உங்களை எல்லாம் சந்திச்சு, தயவு செய்து 19ஆம் தேதி எல்லாரும் போய் உதயசூரிய சின்னத்துல வாக்கு போட்டுருங்க, வாக்கு பேசுங்க அப்படின்னு நான் கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சு ஏன்னா தேர்தல் முடிஞ்சு போச்சு, வெற்றி உறுதி செஞ்சுருவீங்க அப்படின்னு மனசுக்குமா தெரியுது. இதை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு போனோம். நான் சென்னை வந்து கிளம்பி போது 19 நாள் ஆச்சு. இதுக்கு மேல போனா என் வீட்டுல எனக்கு அடையாளம் தெரியாது, வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன், யாரும் நீங்க கேட்பாங்க. அதனால இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு ஆரவாரமான வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய போட்டியே இல்ல ஏற்கனவே ஜெயிச்சாச்சு. போட்டியிடக்கூடிய நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் மற்ற தொகுதியெல்லாம் பேசும்போது வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர்னு சொல்லுவேன். ஆனா தூத்துக்குடியில நான் சொல்ல முடியாது. ஏன்னா கலைஞர் வேட்பாளர், கலைஞருடைய மனுவிலும் தான் வேட்பாளர். கலைஞருடைய அன்பு மகள், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அன்பு தங்கை, எனக்கு அன்பு அத்தை கனிமொழி கருணாநிதி அவங்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னத்துல வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை, இது பிரச்சார கூட்டம் கிடையாது, இது நன்றி அறிவிப்பு விழா. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒரே ஒரு சவால் வாக்குறுதி கொடுக்குறேன், குறைஞ்சது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்களா? வைக்க முடியுமா? மொத்த வாக்கு எத்தனை? மொத்த வாக்கு எத்தனை? மொத்தம் 14 வாக்கு, 14 லட்சம் வாக்கு. குறைஞ்சது 10 லட்சம் வாக்கு போயிடணும். குறைஞ்சது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா நிச்சயம் நன்றி அறிவிப்பு விழாவுக்கு நான் இங்க வருவேன். வந்து உங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லுவேன். ஏற்கனவே நன்றி சொல்ற மாதிரிதான் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு உங்க எழுச்சி. இந்த எழுச்சி இன்னும் 4 நாள் தான். இன்னைக்கு தேதி என்ன? 13. 17ஆம் தேதி 4 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சது. அடுத்த 4 நாட்கள் நீங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேல எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ, நம்முடைய வேட்பாளர் எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ, டெபாசிட் வாங்காம துண்டக்காடு துணியக்காடு ஓடணும். யாரு தூத்துக்குடி பக்கம் வந்து நிக்கிறதுக்கே பயப்படுறோம். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. ஜெயிச்சா ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, 6 லட்சம். நான் ஜூன் 4ஆம் தேதி காலையில டிவியை போட்டு பார்ப்பேன்.
6 லட்சத்துக்கு கீழே வந்தா என்ன நடக்கும்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏப்ரல் 19 எந்த சின்னம் யோசிக்காம சொல்லணும், சத்தமா சொல்லணும், எல்லா கையை தூக்கி சொல்லணும். உதயசூரிய சேர்த்துல ஏப்ரல் 19 வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபம். வாக்கு பெட்டியில எத்தனை பேரு வாக்கு பெட்டியில எப்படி ஏப்ரல் 19 முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி ஜூன் 4ஆம் தேதியும் முதல் இடத்துல எதிர்த்து கிழமை டெபாசிட் வாங்க கூடாது. பண்ணிடுவோமா? வாக்கு அளிச்சு போனீங்கன்னா முதல் பேரு உங்க வேட்பாளர் பேரு கனிமொழி கருணாநிதி இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், நீல நிற பட்டன் இருக்கும். அதுல நீங்க அமுக்குறீங்கல்ல, அதை அமுத்தி நீங்க போறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடி வைக்கிற ரேட்டு. ரேட்டு வச்சு அவன் வைப்பீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? அதே மாதிரி 2021 மோடி மட்டும் நமக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காருமா. நம்மளும் அவருக்கு பெரிய சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் யாரு? சுயமரியாதை மிக்க மக்கள். எங்களுக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம், எங்களை மதிக்கணும், எங்களோட உரிமையை கொடுக்கணும். கொடுக்கல உங்களை தூக்கி போட்டு மிதி போட்டு மோடிக்கு வேட்டு வச்சு ஆகணும். செய்வோமா? நிச்சயம் நீங்க செய்வீங்க, நம்பிக்கை இருக்கு. 2021 பார்த்து கீழே விழுந்துறாங்க. சரி, நன்றி நன்றி. உதயசூரியன் ஓட்டு போடுறீங்களா? அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தல் முதல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார். அப்போ நம்முடைய வேட்பாளர் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்ட அவங்க கிட்டத்தட்ட 51,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வச்சு இன்னைக்கு அமைச்சர் ஆக்கியிருக்காருன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நம்முடைய தலைவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அக்கா கீதா ஜீவன் ஜெயிச்சாங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் நீங்க தான், முழு காரணமும் நீங்க தான். இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக உடன்பிறப்புகள், அதே மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள், நீங்க இல்லாம அக்கா கீதா ஜீவன் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அந்த வெற்றிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு சில சாதனைகள் பணிகளை மட்டும் செஞ்சிருக்கிறோம். அதுல சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆம்புலன்ஸ் வழி விட்டுங்க தயவு செய்து. தொழிற்சாலை ரூபாய் 16,000 கோடியில இங்க அமைக்கப்பட உள்ளது. உங்க மாவட்டத்துக்கு வருது. தூத்துக்குடி மாநகராட்சியில ரூபாய் 440 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மழைநீர் வடிகால் பணிகள், சாலை பணிகள், குடிநீர் குழாய் அமைப்பது, தெருவிளக்கு அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில ரூபாய் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உயர் சிகிச்சைக்கான சிறப்பு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. அதே தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில மழைநீர் வடிகால், பேவர் பிளாக் சாலைகள், சிறுபாலங்கள், LED விளக்குகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் முடிக்கப்பட்ட சாதனைகள். திரேஸ்புரத்துல 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மீன் இறங்கு தாத்துறை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்த 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் நாம செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த 5 வருடங்கள்ல உங்க தொகுதிக்கு செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய சாதனைகளை சிலவற்றை மட்டும் எடுத்துக்காட்டாக கூறியிருக்கேன். இதை தவிர பல சாதனைகளை, பல பணிகளை உங்க நாடாளுமன்றத்தில் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்துறேன். நம்முடைய தலைவர்கள் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தாய்மார்கள் வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்கம்மா. 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபாய். இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 ரூபாய். ஏத்துறது யாருமா? அது தெரியல. இப்போ உங்களை ஏமாத்துறதுக்கு 100 ரூபாய் கம்மி பண்றேன்னு ஒரு புதுசா ஒரு வடை சொல்லிருக்காரு தலைவர். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்பவுமே கலைஞர் சொல்வார், தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்ட தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில் வந்து நம்ம தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார்.
செய்வதை தான் சொல்லுவாங்க. இப்போ தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா என்னன்னா கேஸ் சிலிண்டர் வேலை இனிமே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு வந்ததா 500 ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வேலை தரன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உங்க நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் வேலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நம்பிக்கை இருக்கா? டீசல் வேலை 65 ரூபாய்க்கு தரன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு நம்ம தலைவர் மேல, முதலமைச்சர் மேல ஏன் இவ்வளவு நம்பிக்கை இருக்கு? ஏன்னா அவர் சொல்றதை செய்வார். கலைஞர் மகன் அது மட்டும் இல்ல, அவர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். மக்களுடைய அன்பை பெற்று தமிழ்நாடு மக்கள் முழுக்க ஆதரவு பெற்று தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சரானார். கரெக்டா? யார் காலையில விழுந்தாரா? எங்கேயாவது தவிர்த்து போனாரா? டேபிள் சேர் கடையில் போனாரா? யார் சொல்றேன்னு தெரியுதுல்ல? அப்படி முதலமைச்சரானவர் யாரு? நம்ம தலைவர்களுக்கு பேரை வச்சுட்டாரு. நான் 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி தொகுதிக்கு போயிருந்தேன், பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அங்க மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன தெரியுமா கோரிக்கை? தயவு செய்து அவர் எடப்பாடி பழனிசாமி கூப்பிடாதீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஊருக்கே ரொம்ப கேவலமா இருக்கு, அவரை வேற பேர் வச்சு கூப்பிடுங்க. தலைவர் செல்ல பேரை வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? பாலம் தாங்கி பழனிசாமி. அதாவது டேபிள் சேர்க்குள்ள பூந்து எந்த விதமான ஒரு அருகதையும் இல்லாத, வெக்க இல்லாத, மானம் இல்லாத, சூடு சொரணம் இல்லாத ஒரு முன்னாள் முதலமைச்சர்னா திரு பாலம் தாங்கி பழனிசாமி தான். ஏன் சொல்றா? அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரு. உங்களுக்கு தெரியும், சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி கடைசியில அந்த அம்மா காலையை கவுந்து விட்டாரு, காலை வாங்கிட்டாரு. முதலமைச்சர் ஆனா அந்த அம்மா ஜெயிலுக்குள்ள போற என்ன தெரியுமா சொன்னாரு? நீ யாரு? சசிகலாங்கிறது யாரு? நீயா இந்த முதலமைச்சராகணும்னு கேட்டவர் தானமா அவரு. அவர் சசிகலாமாக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு. நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பாஜகவுக்கு பயந்து அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை அனைத்தையும் பாஜக கிட்ட அடகு வச்சவர் தான் திரு பாலசாமி பழனிசாமி. அதையெல்லாம் மீட்டு எடுக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி, நம்ம தலைவர். நீங்க யாரு முடிவு எடுக்கிறீங்களோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் மரியாதை கொடுப்பாங்களோ, நிதி உரிமை கொடுப்பாங்களோ, மொழி உரிமை கொடுப்பாங்களோ, அவங்களை பிரதமர் ஆக்கிற மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய விட்ட உரிமை எல்லாம் மீட்க முடியுமா? அதற்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு உங்களுடைய வாக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்ம யார் பிரதமரை சொல்றோமோ, தலைவர் யார பிரதமரா முடிவெடுக்கிறாரோ அவங்க பிரதமரா வந்தா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை மீட்கலாம். இப்போ சில வாக்குறுதிகள், பெருமழை காலத்துல உடைப்பை ஏற்படுவதை தடுப்பதற்காக வகையில மருதூர் அணை பகுதி முதல் புன்னக்காரை வரை தாமிரபரணி ஆற்றுடைய 2 கரைகளும் பலப்படுத்தப்படும். தாமிரபரணி ஆற்று பாசன கால்வாய்க்கான மருதூர் மேலக்கால், கீழக்கால், சிறிவைகுண்டம், பனகால், தென்கால் ஆகிய கால்வாய்கள் பலப்படுத்தப்படும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில ரூபாய் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெருந்திட்ட வளாக பணிகள் விரைவாக நிறைவு செய்து கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் பொதுமக்களுக்காக நடத்தப்படும். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீடுகள் அடிப்படையில் தூத்துக்குடி சுற்றுவட்டாரத்துக்கு மட்டும் சுமார் 85,000 கோடி ரூபாய் வளர்ச்சி மதிப்பீட்டிலான பெரு வளர்ச்சி திட்டங்கள் அமல்படுத்தப்படும். அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் பல வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா நிச்சயம் நீங்க உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்க வச்சு நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைப்பா தலைவர் மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை? ஏன்னா 2021 நம்ம ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி, கோவிட் பெருந்தொற்று 2வது அலை ஞாபகமா? மோடி உங்களை எட்டி பார்த்தாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையில 10 பேர் சுட்டு கொண்டாங்களே, வந்து எட்டி பார்த்தாரா? கடைசியில ஆலைய முழுசா போடுறது யாரு? சட்ட போராட்டம் பண்ணி முழுசா போடு நம்முடைய தலைவர், நம்முடைய கழக தலைவர். அதற்கு முழுசா போராட்டம் நடத்தியது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை சட்டப்படி மூடி இருக்குதா? அதற்கு முழு காரணம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஏங்க 11 பேர் இறந்துட்டாங்க, ஒரு பொண்ணை வாயில பொண்ணை வாயிலே சுட்டு போட்டுட்டாங்கன்னு கேட்கும் போது அப்ப இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? எனக்கு விஷயமே தெரியாது, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு கேடு கேட்ட முதலமைச்சரை துரத்தி அடிச்சீங்க 2021. இப்ப நமக்கு இன்னொரு வாய்ப்பு.
அந்த அடிமைகளுடைய ஓனர்ஸ் அவங்களையும் துரத்தி அடிக்கணும்னா ஏப்ரல் 19 நீங்க அதை முடிவெடுத்தீங்களா? அதே மாதிரி நம்ம தலைவர் அவர்கள் வந்து செஞ்சிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகள், நிறைவேற்ற வாக்குறுதிகளை மட்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். தலைவர் வாக்குறுதி கொடுத்தாருமா? சரிம்மா, இது நான் சொல்லிடுறேன். நான் பண்ணது நம்ம பண்ணது சொல்லிடுறேன். அடுத்து இல்லை, எனக்கு ஆம்புலன்ஸ் வந்துடும். நம்ம தேர்தல் வாக்குறுதி தலைவர் சொன்னாருமா, பெட்ரோல் விலைய திமுக ஆட்சி அமைச்சதுன்னா பெட்ரோல் விலைய 3 ரூபா கம்மி பண்றேன்னு சொல்லி கம்மி பண்ணாரா இல்லையா? ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா கம்மி பண்றேன்னு சொல்லி கம்மி பண்ணாரா இல்லையா? மகளிர் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுமா, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்தாரா இல்லையாமா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறீங்க மகளிர் கட்டணம் மூலமா. இந்த 3 வருஷத்துல எத்தனை மகளிர் தெரியுமா பயணம் மேற்கொண்டிருக்கீங்க? எத்தனை பயணங்கள் தெரியுமா? சொன்னா நம்புவீங்களா? 460 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க. 460 கோடி முறை. இந்த திட்டத்துடைய வெற்றி. இன்னைக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 6 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க. இதுதான் அரசுடைய வெற்றி, இதுதான் மகளிருடைய வெற்றி. ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வரது முக்கியமா, அதை எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க, எத்தனை பேர் உதவிகரமா இருக்கு, எவ்வளவு சேமிக்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தூத்துக்குடியில மட்டும் 6 கோடி பயணங்கள். அதே மாதிரி புதுமை பெண் திட்டமா, இன்னைக்கு இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் நீங்க வீட்டை விட்டு வெளில வரதுக்கு உரிமை இருந்துச்சா? படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா? உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்களுக்கு பெண்களுக்கு விடுதலை வேணும், பெண்கள் சுதந்திரம் வேணும்னு தான் மூச்சு வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார். அவர் வழியில வந்த பேருங்க அண்ணா, அவர் வழியில வந்த நம்ம தலைவர் கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது. யாருமா? இந்தியாவிலே முதல் முறையா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது டாக்டர் கலைஞர். அவர் வழியில வந்த நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போன உயர்கல்வி படிக்கிறோம், சொந்த கால நிக்கணும்னு இப்போ ஒரு திட்டம், புதுமை பெண் திட்டம். வருஷம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு காலேஜில் போய் படிச்சு சேர்ந்தா போதும். பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி, அரசு கல்லூரி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இந்த வருஷம் 3000 மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி தொகை வழங்கப்படுது. இன்னொரு திட்டமா, இது இந்தியாவிலே முதல் முறையா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. என்ன தெரியுமா? முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். நீங்க குழந்தைங்க காலையில வெறும் வயிற்றுல பசியோட அமைச்சிருவீங்க பள்ளிக்கூடத்துக்கு, மதிய உணவு சாப்பிட்டு அப்படின்னு. ஆனா உங்களுக்கு வருத்தமா இருக்கும், யோசிச்சுட்டே இருப்பீங்க, குழந்தை பசியோட போனானே, சாப்பிட்டாங்க, பசிமையில இருப்பாங்க. அதை போகிறதுக்காக தலைவர் கொண்டு வரும் திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் நீங்க குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும். 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை ஒரு நாளும் 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. நீங்க குழந்தை அமிச்சா போதும், அவங்களுக்கு காலையில நல்ல உணவு, காலை உணவு கொடுத்து அவங்களுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கறதா நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போ எல்லாரும் கேட்கறாங்கல்ல, திராவிட மாடல் அரசு சொல்றீங்களா என்னன்னு? திராவிட மாடல் அரசு என்னன்னா, மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற ஊர்களுக்கு, மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் திராவிட மாடல் அரசு. இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இத பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. கனடா, நான் பேசுறதுக்கு 10 நிமிஷம் பேசிடுவோம், பிரச்சாரம் பண்றேன். கனடா நாடு இருக்குமா, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்க நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு, பெரிய நாடு. அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு வாரம் முன்னாடி பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் உலகத்திலே மிக சிறந்த திட்டம், குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு இதை விட சிறந்த திட்டம் கிடையாதுன்னு கனடா நாட்டுல முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் நம்மளோட முதலமைச்சருடைய சாதனை. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை கடைசியா மகளிர் நிறைய வந்திருக்கீங்க. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது, மைண்ட் வாய்ஸ் கேட்குது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடைசியாக கேட்க போறீங்க. இந்த திட்டத்தை தலைவர் சென்ற தேர்தல் பொழுது அறிவிச்சார், வாக்குறுதி கொடுத்தார். கண்டிப்பா தகுதி உள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். கடும் நிதி நெருக்கடிமா,
உங்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி 1 கோடி இல்ல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் இதுல தேர்வு செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, வருமான எவ்வளவு எல்லாம் பார்த்து இப்ப வரைக்கும் 1,18,00,000 மகளிருக்கு மாசம் 15ஆம் தேதியான அவங்க வங்கி கணக்குல 1000 ரூபாய் போய் சேருதுமா. இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர்கள் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? கிட்டத்தட்ட 85% 90% பேர் வந்துருச்சு. சில குறைகள் இருக்குமா, சில குறைகள் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். குறைகள் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல, எழுத வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்னு குறைகள் இருக்கு. நான் உறுதிமொழி கொடுக்குறேன் கண்டிப்பா. ஏன்னா நான் தான் அதுக்கு நானும் நிதியமைச்சர் தான், பொறுப்பு அமைச்சர்கள் நாங்க கண்டிப்பா முதலமைச்சர் போய் கொண்டு எடுத்து போய் சொல்லி அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சரி பண்ணி வேகப்படுத்தி நிச்சயமா தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் கண்டிப்பா மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்காக உறுதிமொழி நான் கொடுக்கிறேன். இப்போ தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் மாசம் எத்தனை பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை போது மாசம் 3 லட்சம் மகளிர் மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையில தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 3 லட்சம் மகளிர் பயன்படுத்தி. இப்படி நான் சிறந்த எடுத்துக்காட்டு போன டிசம்பர் மாசம் இங்க தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். சென்னையில மிக்ஜாம் புயல், சென்னை உட்பட 4 மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு. எங்கேயுமே கரண்ட் கிடையாது, முட்டி அளவு தண்ணீர். ஆனா அனைவரும் களத்துல நின்று 3 நாள்ல சென்னையை மீண்டும் தன்னுடைய நிலைக்கு கொண்டு வந்ததுன்னா முதலமைச்சர் தான் காரணம். அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள். அதுக்கு முடிஞ்சு ஒரே வாரத்துல இங்க அடுத்த வாரம் 10ஆம் தேதியா 10ஆம் தேதி 17ஆ நான் சேலத்துல இளைஞரணி மாநாடு அங்க பணிகள் இருந்தேன். சேலத்திலிருந்து தலைவர் தொலைபேசியில் அழைச்சு நீங்க உடனே தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்துக்கு போ, அங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அங்க என்னன்னு போய் பாருன்னு சொல்லி என்ன மட்டும் இல்ல மொத்தமா 10 அமைச்சர்களை ஒரு பகுதிக்கும் 10 அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சரா போட்டாங்க. நான் திருநெல்வேலியில 1 வாரம் தங்கியிருந்தேன், தூத்துக்குடியில 4 நாள் தங்கியிருந்தேன். உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 2 மாசம் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போய் நலத்திட்ட உதவிகளை கொடுத்து நீங்க சகல நிலை திருமணத்து வரைக்கும் இந்த மூளை விட்டே வெளில வரல. எப்ப கேட்டாலும் நலத்திட்ட உதவினாங்க. அந்த அளவுக்கு உங்க தகுதி மக்கள் மீது அன்பு வச்சிருக்கிறவர் நீங்க, அந்த அளவுக்கு அவர் மீது அன்பு வச்சிருக்கிறீங்க, பாசம் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா அவர் நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன், 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அதாவது அந்த மழை பெய்ஞ்சப்ப நான் சேலத்துல இருந்து கார்லயே வந்தேன். தூத்துக்குடி உள்ள நுழையவே முடியல, அந்த அளவுக்கு பாலங்கள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படியே உங்களை வேட்பாளர் கனிமொழி அவர்களும் நான் உட்பட அமைச்சர்கள் இங்க தங்கி முதலமைச்சருடைய உத்தரவு கிழங்க இங்க அனைத்து பணிகளையும் பண்ணோம். இன்னும் சொல்ல போனா முதலமைச்சரே வந்தாரு, போன மாசம் நேரடியாக தூத்துக்குடிக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை கொடுத்தாரு. ஒன்றிய அரசு கொடுத்துச்சாமா? 1 பைசா கொடுக்கல. மாவட்டத்துல 288 இடங்கள்ல உடைப்பு ஏற்பட்டதுமா. பாலங்கள், சிறிய பாலங்கள், சாலைகள் 213 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அந்த உடைப்புகள் உடனடியாக சரி செய்யப்பட்டன. யாரோட காசுமா? தமிழ்நாட்டு அரசுடைய காசு, உங்களுடைய வழிபடம். ஒன்றிய அரசு 1 பைசா கொடுக்கல. அதே மாதிரி வெள்ளத்தால் உயிரிழந்த 58 பேருடைய குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணமாக தலா 5 லட்சம் ரூபாய், மொத்தம் ரூபாய் 3 கோடி ரூபாய் வழங்கினது யாரு? தளபதி அரசு, கலைஞர் தலைவர் அரசு, உங்க அரசு, உங்களுடைய வழிபடம். ஒன்றிய அரசு காசு கொடுத்தா? கொடுக்கல, 1 பைசா கொடுக்கல. வெள்ளத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட 6,40,000 குடும்பங்களுக்கு தலா 6,000 ரூபாய் வீதம் சுமார் 385 கோடி ரூபாய் நிவாரண உதவி தொகை வழங்கப்பட்டது. யார் கொடுத்தது? கழக அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தது. உங்க காசு, உங்ககிட்ட இருந்து வாங்கின உங்க வழிபடம். ஒன்றிய அரசுக்கு பணம் கொடுத்துச்சா? ஒத்த பைசா கொடுக்கலாமா? அதே மாதிரி முழுவதும் சேதமடைந்த வீடுகளுக்கு 4 லட்சம் ரூபாயும், பகுதியாக சேதமடைந்த வீடுகளுக்கு பழுது நீக்கம் செய்ய 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டது. கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர். உங்களுடைய வழிபடம். ஒன்றிய அரசு காசு கொடுத்துச்சா? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உப்பள தொழிலாளர்களுக்கு தலா 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதேபோல் வெள்ளத்தால் சேதமடைந்த மீன்பிடி படகுகள், வலைகள், இயந்திரம் மற்றும் மீன்
நிவாரண தொகையாக 275 கோடி ரூபாய் நம்முடைய தமிழக அரசு ஒதுக்கீடு பண்ணிச்சு. ஒன்றிய அரசு கொடுத்தாங்களாமா? கொடுக்கல. இந்த பேரிடர் பொழுது கிட்டத்தட்ட 2 மாவட்டத்துக்கும் சேர்த்து, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சேர்த்து 2000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி நிவாரணங்கள் வழங்கிய அரசு நம்முடைய தலைவருடைய அரசு, திராவிட மாடல் அரசு, திமுக அரசு. ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா. ஒன்றிய அமைச்சர், நிதி அமைச்சர் வந்தாங்க, நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்தாங்க. சுத்தி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? உண்டியல்ல காசு போடாதீங்க, தட்டுல காசு போடுங்கன்னு சொல்லிட்டு பணம் அந்த சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. சரியா? நான் கேட்டேன், தயவு செய்து பணம் கொடுங்க. முதலமைச்சர் கேட்டார், நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கிறோம், கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு மேல பணம் இழப்பீடு கொடுத்துருக்கோம், மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு பேரிடர் நிதி ஒன்றிய அரசு கொடுக்கணும், அதுல இருந்து கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா? நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டாங்க. அப்பதான் என்ன பணம் கொடுக்கிற மிஷின் நாங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன தெரியுமா கேட்டேன்? நான் என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேட்டேன்? நான் கேட்டேன், நான் என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேட்டேன்? எங்க மக்களுடைய வரிப்பணம் வெள்ளத்துல தவிச்சிட்டு இருக்காங்க, எங்க முதலமைச்சர் இவ்வளவு இழப்பீடு கொடுத்திருக்காரு, நாங்க கட்ட வரிப்பணத்தை தானே கேட்கிறோம்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. கோவம் வந்து ஒரு பிரஸ் மீட்டை வச்சு 1/2 மணி நேரம் எனக்கு பாடம். உதயநிதி மரியாதையா பேசணும், மரியாதை கத்துக்கணும், மரியாதை இல்லாம பேசுறாங்க. அடுத்ததாவே நான் சொல்லிட்டேன், அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் உங்க அப்பா, உங்க மரியாதைக்குரிய, உங்க மாண்புமிகு, உங்க மதிப்புமிகு அப்பாவோட காசு கேட்டு கேட்கல, எங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை தான் கேட்கிறேன்னு சொன்னேன். அவங்க கேட்ட மரியாதையை நான் உடனே கொடுத்துட்டேம்மா. ஆனா நாம கேட்ட இழப்பீடு தொகை இது வரைக்கும் 1 பைசா கூட வரல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 2500 கோடி ரூபாய்க்கு இங்க தலைவர் நிதி ஒதுக்கீடு பண்ணி அத்தனை பேருக்கு உதவி செஞ்சாருல்ல, நிதி ஒதுக்குறாருல்ல, இதுக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க? முழு காரணம் யாரு? உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் சொல்லி எங்களுடைய மாவட்டத்துக்கு இவ்வளவு இழப்பீடு உடனே தந்தான்னு சொல்லி அவங்களுடைய முழு முயற்சியாக வந்ததுதான் இவ்வளவு இழப்பீடு பணமும் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிவாரண பணிகளும். அந்த உரிமையில உங்ககிட்ட வாங்கி கேட்க வந்திருக்கேன். சரிங்களா? நாம இவ்வளவு நேரம் என்ன பண்ண, நான் வந்து நம்ம சொன்ன சாதனைகள், நம்ம என்னென்ன பிரச்சனை மேற்கொண்டு இருக்கோம் இதெல்லாம் சொன்னேன். ஆனா இன்னும் ஒருத்தர் இருக்காரு, நல்ல வட வியாபாரி, நல்லா வடை சொல்லுவாரு. நீ கெட்ட வார்த்தை திடீர்னு போயிருவேன். அதாவதுமா, பொய் சொல்றத நம்ம சொல்லுவோம், நல்லா வடை சொல்லுவாப்பா கரெக்டா. ஆனா மோடி என்ன பண்ணுவாரு? வடையை சுட்டு நமக்கு தர மாட்டாரு, அவரே சாப்பிடுவாரு. அவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேம்மா. இனிமே நீங்க அத்தனை பேருமே உங்ககிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறேன், இனிமே ஒன்றிய பிரதமரை நீங்க அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும். சரியா? தெரியாமா? இது கெட்ட வார்த்தை கிடையாது, பயப்படாதீங்க. சரியா? இதுதான் திரு மோடி அவர்களை இனிமே நீங்க கூப்பிடணும். என்ன கூப்பிடுவீங்க? பாஜக இருந்து யாராவது வந்தாங்கன்னா, வரமாட்டாங்க, வந்தாங்கன்னா கேளுங்க, மிஸ்டர் 29 பைசா எப்படி இருக்காரு அப்படின்னு கேளுங்க. இதுவே செல்லா காசு. ஏன் 29 பைசா நான் சொல்லிடுறேம்மா, காரணம் இல்லாம நான் சொல்லல. 29 பைசா ஏன் நான் சொல்ல? ஜிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் என்ன? சூப்பர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். தங்கச்சி உங்க பேர் என்ன? பாரம்பரிய எல்லாம் கைத்தட்டுங்க. பாதி பேருக்கு ஜிஎஸ்டி என்னன்னு தெரியாது. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ் நாம அத்தனை பேரும் கட்டுறோம். ஒன்றிய அரசுக்கு நாம ஒவ்வொருத்தரும் ₹1 ஜிஎஸ்டி கட்டுறோம். திருப்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசோட வேலை என்ன? பணத்தை பகிர்ந்து கொடுக்கணும், நமக்கு கொடுக்கணும். நான் ₹1 கொடுத்தா சரிங்களா, நீ ₹1 கொடுத்துருக்கியா, இருந்தா 90 பைசா இருந்தா இந்த ₹1 வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கணுமா? ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம கொடுக்கிற ₹1க்கு அவங்க திருப்பி தர்றது எவ்வளவு தெரியுமா? வெறும் 29 பைசா. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத். பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, ₹1 கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு திருப்பி தராங்க? ₹1க்கு ₹3. ₹1 கொடுத்தா ₹3. தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு? பீகார் மாநிலம் இருக்குமா, அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார். பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ஒன்றிய அரசுக்கு ₹1 கொடுக்குறாங்க, நிதி கொடுக்குறாங்க.
ஒன்றிய அரசு பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிற பொண்ணு தனியா பிரச்சாரத்துக்கே இருக்கலாமா? 7 ரூபாமா. பீகார் மாநிலத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா, உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் 7 ரூபா 3 ரூபா தூக்கி கொடுக்குறீங்களா? யாரோட காசு? நான் கேட்கிறேன், மோடியோட அப்பா விட்டு காசா? மக்களுடைய வரி பணம், தமிழ்நாட்டு மக்கள் நீங்க கட்டிருக்கக்கூடிய வரி பணம் தான். அதாவது நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், வெறும் 29 காசு தான் கொடுக்குறாரு மோடி. வேற எதுக்காக வந்து எட்டி பார்த்தாரா? வெள்ளத்தப்போ வந்து எட்டி பார்த்தாரா? மொழி கொள்கை, மொழி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்து 2010 வந்துருச்சு. இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு. அப்பா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க. 2010ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா? அப்ப கலைஞர் முதலமைச்சர் முடியாதுன்ட்டாரு. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு தேவையில்லை, நுழைவு தேர்வு தேவையில்லை, கவுன்சிலிங் முறையில 12ஆம் வகுப்பு மதிப்பெண் போதுன்னு சொன்னவர் கலைஞர். அந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல, அவங்களும் விடல. அந்த அம்மா இறந்த பிறகு நீட் தேர்வை இந்த அடிமைகள் கொண்டு வந்து, பாஜக சொல்றாங்கன்னு கொண்டு வந்து அரியலூர் மாவட்டத்தில் அனிதால் ஆரம்பிச்சு போன வருஷம் சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையமா இப்ப நீட் தேர்வு எழுதுனா கோச்சிங் கிளாஸ் போனோம். கோச்சிங் கிளாஸ் லட்சக்கணக்கில் டியூஷன் ஃபீஸ். அவன் இறந்துட்டான், தற்கொலை பண்ணிட்டான். அவன் தற்கொலை பண்ணி அடுத்ததான் அவங்க அப்பா பேர் செல்வசேகர், அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவனும் இறந்துட்டான், டாக்டர் அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னு அவரும் லெட்டர் எழுதி தற்கொலை பண்ணிட்டார். 22 குழந்தை இறந்துருக்கிறாங்கம்மா. இது வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள், நான் சொல்றேன், 22 இறந்த குழந்தைங்களுடைய அத்தனை பேர் வீட்டுக்கு போய் துக்க விசாரிச்சது நான் தான் அந்த பெற்றோருடைய கைகளை பிடிச்சிட்டு சொன்னேன், கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு தான் நீட் தேர்வை நாங்க ரத்து செய்வதற்காக அனைத்து முயற்சியும் எடுப்போம், நாங்க பண்ணுவோம்னு சொல்லி சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், மசோதா போட்டிருக்கோம். ஆனா அதை எல்லாத்தையும் யார் தடுக்கிறா? அவரு தடுக்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு. அதாவது பேரறிஞர் அண்ணா அன்னைக்கே சொன்னாரு, ஆட்டுக்கு தானியம் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னாரு. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேரு ஆர் ரவி இல்ல, அவர் பேரு RSS ரவி, வெறும் சங்கி ரவி. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? உங்களுக்கு அவருக்கு எதாவது தொடர்பு இருக்கா? அவர் நியமிக்கப்பட்டவர், அவர் ஒரு போஸ்ட்மேன், தமாக்காரன். அவர் தான் இங்க முதலமைச்சர் ஏதாவது லெட்டர் கொடுத்து விட்டா போய் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருவார். பிரைம் மினிஸ்டர் ஏதாவது சொன்னாருன்னா இங்க வந்து சொல்ல, அவர் தான். அதை விட்டுட்டு இந்த மாயின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களாமா? அதுல ஒரு கேரக்டர் ஒரு ஞாபகம் இருக்கா? அது எப்ப வருதுன்னு தெரியாது, எப்ப போகுதுன்னு தெரியாது. வாமா மின்னல்வாங்க. அது மாதிரிதான் சட்டமன்றத்துக்கு இந்த ஆளுநர் வருவாரு. எப்ப வரும்போது பெருசா கிட்டப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவார், கோட் சூட் எல்லாம் போட்டு வருவாரு. ஆனா எப்ப போவாருன்னு யாருக்குமே தெரியாதுமா. அவர் எப்ப போவாரு எங்களுக்கு எப்ப தெரியும்னா, எதிர்கட்சியில் அதிமுக உறுப்பினர்களா இருக்காங்கல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களா எதிர்த்து குடும்பம் ஓடிடுவாங்க. அவர் வெளிநடப்பு பண்ணும்போது அவங்க இருக்கக்கூடாது, அவ்வளவு பயம். அதாவது அதே மாதிரி இன்னொரு படம் இருக்கு, வின்னர்னு ஒரு படம் இருக்கு. வின்னர்ல ஒரு கேரக்டர் வரும், ஆளுநர் அப்படிதான், பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ரொம்ப வீக். இந்த ஆளுநர், இந்த ஒன்றிய பிரதமர் 29 பைசா அவங்களோட அடிமைகள் அதிமுகவெல்லாம் விரட்டி அடிக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி, ஏப்ரல் 19 உதயசூரியன் சேர்ந்த வாக்களிச்சு நீங்க நம்முடைய வேட்பாளர் ஜெயிக்க செய்வீங்களா? மோடி சொல்றாருமா, மோடி 29 பைசா தொடர்ந்து இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்காரு. தேர்தல் இல்லைன்னா வருவாரா? கடைசியா எப்போ வந்தாரு? கல் இருக்கா? மதுரைக்கு வந்தாருமா 2019 தேர்தலப்போ. 2019 தேர்தலப்போ ஜனவரி மாசம் 27ஆம் தேதி வந்தாரு. 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரைக்கு போனாங்க. மதுரைக்கு போய் 29 பைசா அறிவிச்சாரு, நான் ஒன்றிய அரசோட நிதியில மதுரையில உலகத்தரம் வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட போறேன் அப்படின்னு ஒரே ஒரு கல்லுமா அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போயிட்டாரு. இதுதான் அந்த கல்லு. அந்த கல்லை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். வச்சது ஒரே ஒரு கல்லுமா, வச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் பத்திரமா வச்சிருக்கேன். வச்சது ஒரு கல்லு, அதெல்லாம் புடிக்கிட்டு வந்துட்டேன்.
இப்ப கள்ளக்காரன் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீ மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் கள்ள திருப்பி தரமாட்டேன்னு. இன்னொரு கொடுமை என்னன்னா 2019 மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டினாங்கப்பா. நான் கேள்வி கேட்கறது யாரு? திரு 29 பைசா கேள்வி கேட்கிறேன். எய்ம்ஸ் எப்போ வரும், மருத்துவமனை சீக்கிரம் கட்டி கொடுங்கன்னு. ஆனா யாரு கோவம் வருது? பாதம் தங்கி பழனிசாமி கோவம் வருது. ஏன் 2 பேரும் கூட்டுக்காரவா நீங்க? அதை நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நீ டிசைட் நீ முடிவு பண்ணிக்கோ. அந்த வேலை என் வேலை கிடையாது. அதே மாதிரிமா நம்முடைய கழக அரசு இன்னும் பல நல்ல திட்டங்களை செய்யணும்னா 29 காசு வச்சுக்கிட்டே தலைவர் இவ்வளவு நல்ல திட்டங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாரு. மகளிர் உரிமை தொகை 1,18,00,000 பேர் தராரு. காலை உணவு திட்டம் தராரு. இவன் நிறைய திட்டங்கள் இருக்கு. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 ஒரு திட்டம் இருக்குமா? தெருவுல யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாரா இருந்தாலும் சரி, வெளிமாநிலம் சரி, முதல் 48 மணி நேரம் மருத்துவ செலவை அரசே ஏற்கனவே நம்ம திட்டமா. இது வரைக்கும் எந்த மாநிலத்திலுமே இல்லாத திட்டம். 29 காசு வச்சுக்கிட்டு இவ்வளவு திட்டங்களை தலைவர் செயல்படுத்துறாங்கல்ல. நமக்கு நல்லது செய்யக்கூடிய, நமக்கு நிதி உரிமை அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்க வாயிலாக, உங்க மூலியமாக நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ, நல்லது செய்யக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர். தமிழ்நாட்டு மக்களை 29 காசு மதிக்கிறாரா? மதிக்கிறதே கிடையாது. வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வருவாரு. அவர் சொன்னாரு திமுக காரனுக்கு தூக்கம் போயிடுச்சு இருந்தாரு. திமுக தலைவர் தூங்க மாட்டேங்கிறார், தூக்கம் போயிடுச்சு அப்படின்றாரு. ஆமா, நான் சொல்றேன், நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டோம். உங்களை தோக்கடிச்சு ஓட ஓட வரட்டுற வரைக்கும் ஒரு திமுக காரன் கூட தூங்க மாட்டான். ஒன்றிய அரசு 29 காசை விரட்டி அடிக்கிற வரைக்கும் திமுக காரன் ஒருத்த கூட தூங்க மாட்டான். 19ஆம் தேதி வாக்குச்சாவடி கொடுத்து 4ஆம் தேதி உங்களை பேக் பண்ணி 29 பைசாவை நல்லா பேக் பண்ணி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு அவர் தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். இது திமுக காரணம் ஒவ்வொருத்தரும் விடக்கூடிய சவால். நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க இங்க வந்திருக்க அத்தனை பேரும் கண்டிப்பா உதயசூரியன் சின்னத்தில் தான் வாக்களிக்க போறீங்க. நிச்சயம் நிச்சயம் தானே? நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒண்ணுதான். நீங்க அத்தனை பேரும் இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? ஏன் ஒன்றிய அரசு 29 காசை ஓட விடணும்? ஏன் நம்முடைய வேட்பாளர் கனிமொழி அவங்களுக்கு வாக்களிச்சு ஏன் 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை மறந்துட நினைச்சாதீங்க. 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஏன் ஜெயிக்க வைக்கணும் பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? வர்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்? நூற்றாண்டு முடிஞ்சு 101 அடியெடுத்து வைக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. கலைஞருக்கு நாம கொடுக்கக்கூடிய அன்பான, ஆத்மார்த்தமான, உணர்வுபூர்வமான பரிசு என்ன? 40க்கு 40 ஜெயிச்சு அவருடைய காலடியில் அந்த வெற்றியை வைக்கணும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிக்கணும். ஏன்னா உங்க வேட்பாளரே கலைஞர் தான். கலைஞர் நின்னா எப்படி வேலை செய்வீங்களோ அப்படி நீங்க வேலை செய்யணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். வாக்களிங்கள். உங்களுடைய அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி. நன்றி. பேசிடுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலே 4 இடங்களிலே எனக்காக பிரச்சாரம் செய்து காலையில் இருந்து இந்த வெயிலில் தொடர்ந்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து பல்வேறு தொகுதிகளுக்கு நேற்று உதயநிதி அவர்களுடைய 100வது கூட்டம் நம்முடைய தொகுதியில தான், தூத்துக்குடியில தான் நடைபெற்றது. அது மட்டும் இல்ல, இப்ப திருச்செந்தூர்ல ஒரு நல்ல விளையாட்டு அரங்கத்தை அறிவித்து விட்டு வந்தார். அதனால இங்க தூத்துக்குடிக்கும் ஒரு நல்ல விளையாட்டு அரங்கத்தை நிச்சயமாக தேர்தல் முடிந்தவுடன் கட்டி தருவார். அதுக்கு நான் பிரச்சாரத்துக்கு வந்த நன்றியோட அந்த நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் போன தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது இவங்க சென்னையில இருந்து வராங்க, மறுபடியும் ஜெயிச்சுட்டு போனா இந்த பக்கமே வரமாட்டாங்கன்னாங்க. ஆனா
இன்று தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடு. என்று சொல்லக்கூடிய அளவிலே உங்களுடைய அன்பை பெற்றவளாக நான் இருக்கிறேன். உதயநிதி அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு குறைக்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை 75, 65 ரூபாய்க்கு குறைக்கப்படும் என்று சொன்னார்கள். நீங்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடிய இயக்கம். அதனால் நம்பிக்கையோடு தேர்தலிலே வாக்களிப்பீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமில்லை, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி சொல்லுவது போல இது இரண்டாவது சுதந்திர போராட்டம். இந்த நாட்டை நாம் பிஜேபியின் கைகளிலிருந்து, மோடியின் கைகளிலிருந்து மீட்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறவாதீர்கள், உங்கள் சின்னம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.